டெக்னிக்கலி பிரில்லியண்டான ஒரு எக்ஸிகியூஷன் இந்த படம். முதல் பெரிய பாராட்டு சினிமாட்டோகிராஃபர் சுந்தர் ராமகிருஷ்ணனுக்கு தான். வேக்கியான ஒரு கான்செப்ட், இது விஷுவலா செம்ம ட்ரிப்பியா மாத்துவோம் அப்படின்னு அவர் இஷ்டத்துக்கு எதுவும் பண்ணாம ப்ராப்பரா ஸ்டாட்டிக்கான ஷார்ட்ஸ்லயே நம்ம அட்டென்ஷனை ஈஸியாக கிராப் பண்ணிடுறாரு. இந்த பிளட்ல ரிஃப்ளெக்ஷன் யோசிச்சதெல்லாம் டெரிஃபிக்கான ஐடியா. ஒவ்வொரு சீனோடைய ஃப்ரேம்லையும் அவ்வளோ அழகா சினிமேட்டிக்காக ஒரு சிமெட்ரியை மெயின்டைன் பண்ணியிருக்காரு. சன் டிவியில் படம் பார்க்குற குவாலிட்டின்னு ஒரு காலத்தை சொல்லுவோம் இல்லையா, அந்த அளவுக்கு துல்லியமான ஒரு குவாலிட்டி இந்த படத்தோட விஷுவல்ஸ். அகைன் இந்த பட்ஜெட்லேயே இப்படி ஒரு அவுட்புட்டை கொடுக்க முடியும் அப்படின்னு காட்டினது எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக தான் இருந்துச்சு. அண்ட் பர்சனலாக ஒரு பெரிய லேர்னிங்கும் கூட. ப்ரெமிஸாக ஒரு புது கான்செப்ட்லாம் இல்லை. ஸ்ட்ரேஞ்சர் தேன் ஃபிக்ஷன், ரூபி ஸ்பார்க்ஸ், அடாப்டேஷன், இப்படி சில ஃபாரின் ஃபிலிம்ஸ் கிட்டத்தட்ட இந்த மாதிரியான ஒரு ஐடியாவில் எடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் இங்கே அந்த ஐடியாவுடைய ப்ரெசன்டேஷன், ட்ரீட்மெண்ட் ரெண்டுமே ரொம்ப புதுசு. முக்கியமாக இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படிங்கிறதுக்கான விளக்கம், அதில் இருக்கிற சோஷியல் கமெண்ட்ரி தான் இந்த படத்தை ரொம்ப யூனிக்காக மாற்றுது. அதை சோஷியல் கமெண்ட்ரின்னு வச்சுக்கலாம், இல்லை மாரல் ஆஃப் த ஸ்டோரின்னு வச்சுக்கலாம், இல்லை மெசேஜ்னு சொல்லலாம், எப்படி வேணால் சொல்லலாம். எப்படி சொன்னாலுமே ரொம்ப இயல்பாக தான் சொல்லப்பட்டிருக்கு, எங்கேயுமே ப்ரீச்சியாக இல்லை. முக்கியமாக ஆர்டிஸ்டாக இருக்கிறவங்களுடைய பொது புத்தியை அட்ரஸ் பண்ண விதம் இதுவரை யாருமே யோசிக்காத ஒரு புது தாட்டாகவும் இருந்துச்சு.